ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்று மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் அருள் அவர் சொசைட்டி சேனல்லேருந்து பேசுகின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஃபுல்லாக ஐஎஸ்ஓ பற்றி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இம்பார்ட்டன்ட் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன்ஸ் ரெக்குவயர்மெண்ட் என்ன ஒரு கம்பெனிக்கு இல்லை ஒரு பிஸ்னஸ்க்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக வந்து வாட் இஸ் ஐஎஸ்ஓ அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது, அதனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்ன, அப்புறம் டாக்குமெண்டேஷன் ரெக்குவயர்மெண்ட் என்ன இருக்குது, ஐஎம்எஸ்னால் என்ன, எதுக்கு இந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன்லாம் தேவை, ஒரு பிஸ்னஸ்க்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். கம்ப்ளீட்டாக ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் இதில். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஏன்னா இந்த வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட், அதாவது மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடாக நான் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு ஐடி பார்க்ஸ்க்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்ட்டு, ஐடி பார்க்ஸோ இல்லை கமர்ஷியல் பில்டிங்கோ இல்லை ரெசிடென்ஷியல் பில்டிங்கோ அதுக்கு ரிலேட்டடாக வீடியோஸ் நான் கிட்டத்தட்ட மோர் தென் 50 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள் டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது இல்லாமல் நம்ம ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் வரும்போது, ஒரு மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் வரும்போது, அட்லீஸ்ட் ஷிஃப்ட் இன்ஜினியர்ஸ்க்கே இன்க்ளூடிங் எலக்ட்ரிஷியன் லெவல்லே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு டாக்குமெண்டேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த டாக்குமெண்டேஷன் நம்ம வந்து இனிமேல் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அதை ஒன்றுனா கவர் பண்ண போகிறேன். டாக்குமெண்டேஷன் ரெக்குவயர்மெண்ட் முக்கியமாக தேவைப்படும் ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு. அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கும். அதில் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து எந்த ஆடிட்டாக இருந்தாலும் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆடிட்டர்ஸ் ரெகுலராக நம்ம ஒவ்வொரு ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து ஆடிட் கண்டிப்பாக பண்ணினே இருக்காங்க, கண்டினியூஸாக பண்ணினே இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம இதை பற்றி ஒரு நாலேஜ் இருந்ததுன்னா நம்ம முதல்ல வந்து ப்ரிகாஷனாக இருப்போம், அதை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கும், நம்ம ஈஸியாக வந்து கிளைண்ட்டை டீல் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாட் இஸ் ஐஎஸ்ஓ அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஐஎஸ்ஓனா என்ன, ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன். அதாவது இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ இண்டிபெண்ட் நான் கவர்மெண்ட் பாடி ஆர்கனைசேஷன். ஸோ இது கவர்மெண்ட் பாடி கிடையாது, நான் கவர்மெண்டல் பாடி ஆர்கனைசேஷன். இதில் மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நேஷனல் ஸ்டாண்டர்ட் பாடிஸ் இருக்குது, அதாவது டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஆஸ் ஆஃப் 2022 படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 167 மெம்பர்ஸ், 167 மெம்பர்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஐஎஸ்ஓ வந்து அவங்க கண்ட்ரியில் ஒரு மெம்பர், ஈச் கண்ட்ரிக்கு வந்து ஒரு மெம்பர் அதுக்கு வந்து மெம்பர்ஷிப் இருக்குது. ஸோ அவங்க வந்து இதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது எப்போ வந்து உருவாக்குனாங்க அப்படி ஃபவுண்டட் பார்த்தீங்கன்னா 23 February 1947 உருவாக்கியிருக்காங்க. இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுது, டெவலப் பண்ணுது அண்ட் பப்ளிஷஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ணி அது பப்ளிஷ் பண்ணுது. எதெல்லாம் எதனுடைய ரிலேட்டடாக சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் ரெண்டுமே கவர் பண்ணுது. எக்ஸப்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணல. அது வந்து அதுக்கு தனியாக ஒரு கமிஷன் இருக்குங்க. அது வந்து இன்டர்நேஷ்னல் எலக்ட்ரோ டெக்னிக்கல் கமிஷன், இன்டர்நேஷ்னல் எலக்ட்ரோ டெக்னிக்கல் கமிஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது. அவங்க தான் இந்த வந்து ஃபுல்லாக இதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க உருவாக்குறாங்க. ஸோ அது தவிர மற்ற எல்லாமே இதில் கவர் பண்ணிடுறாங்க இந்த ஐஎஸ்ஓ அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, ஆஸ் ஆஃப் ஏப்ரல் இந்த 2022 படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ஸ்டாண்டர்ட்ஸ் உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 24,261 ஸ்டாண்டர்ட்ஸ் உருவாக்கியிருக்காங்க. இது எல்லாமே கவர் பண்ணுறாங்க. அதாவது எவ்ரிதிங் ஃப்ரம் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபுட்டு, சேஃப்டி, அக்ரிகல்ச்சர், ஹெல்த் கேர் எல்லாமே கவர் பண்ணுறாங்க. இந்த ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ் உருவாக்கியிருக்காங்க எல்லாத்துக்குமே, எல்லா ஃபீல்டுக்குமே. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 804 டெக்னிக்கல் கமிட்டி இருக்காங்க, சப் கமிட்டி இருக்காங்க. அவங்க வந்து இதெல்லாம் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக. அது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவா, சுவிட்சர்லாண்டில் இருக்குது. இது வந்து இப்போ எல்லா அந்த 167 கண்ட்ரிஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க இல்லையா, அங்கே எல்லா இடத்துலையுமே இது வந்து அங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அங்கங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 அஃபிஷியல் லாங்குவேஜ் அவங்க சொல்கிறாங்க. ஐஎஸ்ஓவில் வந்து 3 அஃபிஷியல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க, இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு, ரஷ்யன். சரி, என்னங்க அது வாட் இஸ் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன், எதுக்கு, ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எ பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன் இஸ் ப்ரூஃப். இது வந்து ஒரு ப்ரூஃப் மாதிரி. ஒரு சர்டிஃபிகேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி ஒரு டிகிரி படித்தா ஒரு வேல்யூ இருக்கும், ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் அது மாதிரி தான் இதுவும். ஒரு ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கும். அதாவது இட்ஸ் ப்ரூஃப் தட் ப்ராடக்ட் ஆர் எ கம்பெனி இஸ் ஃபாலோயிங் தி ஸ்டாண்டர்ட் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் லேட் பை ஐஎஸ்ஓ. ஐஎஸ்ஓன்றது ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ், இப்படி தான் பெஸ்ட் ப்ராக்டிஸ், இதுதான் ஸ்டாண்டர்ட், இப்படி தான் ஃபாலோ பண்ணணும், ப்ரொசீஜர் இப்படி தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க ஸ்டாண்டர்ட் உருவாக்கி வச்சிருக்காங்க. அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க வந்து சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு பிஸ்னஸும் நல்லா கிடைக்கும் இல்லையா, பர்ஃபெக்டாக குவாலிட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எ பிஸ்னஸ். இப்போ ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் இந்தியா பார்த்தீங்கன்னா என்ஷூர்ஸ் என்ன பண்ணுது, கிரெடிபிலிட்டி இன் தி ஐஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ். இது என்ன என்ஷூர் பண்ணுது பாருங்கள், கிரெடிபிலிட்டி இன் தி ஐஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே இது வந்து ஒரு வேல்யூ ஆடடாக இருக்குது. ஸோ ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் இருந்தால் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஈஸியாக கிடைக்கும், கிளைண்ட்டு வந்து நிறைய வருவாங்க. ஸோ கஸ்டமர்ஸ்க்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நம்பிக்கைத்தன்மை வரும். ஓகேங்களா. வாட் ஆர் ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ்?
ISO ஸ்டாண்டர்ட்ஸ்னால் என்னென்னா, ISO ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் a set of best practice and management system that promote product compatibility, solutions to problems about the products and identification of various safety issues. அதாவது செட் ஆஃப் பெஸ்ட் ப்ராக்டிஸஸ் ஃபாலோ பண்ணுறது தான் இந்த ISO ஸ்டாண்டர்ட் சொல்லுது. ஓகேங்களா? அது வந்து என்ன பண்ணும், ப்ராடக்டோட கம்பேட்டபிலிட்டியை வந்து சொல்லுது. அப்புறம் அந்த ப்ராப்ளம் எதாக இருந்ததுன்னா அதுக்கான சொல்யூஷன் சொல்லுது. அப்புறம் வந்து அது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சேஃப்டி, எப்படியா சேஃப்டி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ட்டு அதெல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் டாக்குமெண்ட்டெல்லாம் இது இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் உருவாக்கி வச்சுருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். அது இல்லாமல் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஹவ் பீன் செட் ஆஃப்டர் ப்ராப்பர். இதெல்லாம் எப்படி செட் பண்ணுறாங்க அப்படின்னா, இதெல்லாம் ப்ராப்பராக சும்மா அப்படியே என்ன தானே பண்ணுறதில்லை. இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு தான் இந்த ஸ்டாண்டர்ட்ஸே உருவாக்கியிருக்காங்க. எப்போ ஆஃப்டர் ரிசர்ச் பண்ணி, ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன என்ஷூர் பண்ணுது அப்படின்னா, குவாலிட்டி, சேஃப்டி அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் தி ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். அது ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், இல்லை சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம என்ஷூர் பண்ணுது. குவாலிட்டி, சேஃப்டி அண்ட் எஃபிஷியன்சி. அந்த மோஸ்ட் காமன் ஸ்டாண்டர்ட்ஸு எது நம்ம அப்ளை பண்ணுறாங்க எல்லா இண்டஸ்ட்ரியில், பிஸ்னஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ISO 9001 கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அடுத்ததாக இப்போது ISO 14001 கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ரெண்டு தான் நீங்கள் காமனாக கேள்விப்பட்டிருக்க ISO ஸ்டாண்டர்ட்ஸு. சரி, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்கமெண்டுங்க ஐஎஸ்ஓனா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாலிசி உருவாக்கணுங்க. ஒரு கம்பெனினா ஒரு குவாலிட்டியோட பாலிசி, அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு உருவாக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் இருக்கும், குவாலிட்டி மேனுவல். அடுத்தது அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன இருக்குது, அப்புறம் ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்குது, அது ஃபார்மெட்ஸ் என்ன இருக்குது, ரெக்கார்ட்ஸ், இது எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணணுங்க. இது எல்லாம் தான் டாக்குமெண்ட்ஸ் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் ISO கம்பெனி. இதெல்லாம் பார்த்து தான் வந்து உங்களுக்கு ISO ஆடிட் பண்ணி ISO சர்டிஃபிகேஷனே கொடுப்பாங்க. சரி, அதில் வந்து முக்கியமாக வந்து ரொம்ப நிறைய இருக்குங்க ISO. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 24,000 மேலே இருக்குது. சர்டிஃபிகேஷன் நிறைய இருக்குது. ஒரு இண்டஸ்ட்ரி பொறுத்து நிறைய வேரி ஆகும்னு வச்சிங்களேன். அதில் மோஸ்ட் காமனாக இருக்குது, ரொம்ப பாப்புலராக இருக்குது, ரொம்ப ஜென்ரிக்காக இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு 6 ISO சர்டிஃபிகேஷன் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக இந்த 6 எதுன்னு பார்த்தீங்கன்னா, ISO 9001 சர்டிஃபிகேஷன், ISO 14001 சர்டிஃபிகேஷன், 22,000 சர்டிஃபிகேஷன், 27,000 சர்டிஃபிகேஷன், 45,001 சர்டிஃபிகேஷன், அப்புறம் 50,001 சர்டிஃபிகேஷன். இதெல்லாம் தான் முக்கியமான ஒரு 6 most popular certification. சரி, ISO 9001 சர்டிஃபிகேஷன் இதுதாங்க ஃபஸ்ட்டு உருவாக்குறது. இதுதான் ஜென்ரிக்காக எல்லாத்துலேயும் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் ஹெல்ப் கம்பெனிஸ் அண்ட் ஆர்கனைஸ் ஒர்க் பெட்டர் அண்ட் மோர் எஃபிஷியன்ட். என்ன எல்லாத்துக்குமே என்ன சொல்லணும், மோர் எஃபிஷியண்ட்டாக பெட்டராக எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது அந்த ஸ்டாண்டர்டை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். அதுக்கான சர்டிஃபிகேஷன் தான் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேட்னு சொல்கிறேன். குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ISO 9001 என்னது, குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட். அது ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ஆல்சோ ரெடியூஸ் தி ஓவரால் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட். இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபெயிலியர்ஸை ப்ராடக்ட் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு ப்ராடக்ட் ஃபெயிலியரை குறைக்க முடியும். ஸோ எஃபிஷியண்ட்டாக வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லுது. இது வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ISO 9000 தான் உருவாக்குனாங்க. அதனுடைய அப்கிரேஷன் தான் இது வந்து ISO, அதனுடைய சப் தான் இது வந்து ISO 9001 சர்டிஃபிகேஷன். இப்போ அதுக்கு அடுத்தது அப்டேட்டட் இது வந்து ஃபஸ்ட்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1987. இது வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எவ்ரி 7 years வந்து அப்டேட் பண்ணினே இருப்பாங்க. இது வந்து ஸோ இந்த ISO 9001 அப்போ டோட்டலாக என்ன, அது ரெஸ்பான்சிபிள் ஃபார் இம்ப்ளிமெண்டிங், கிரியேட்டிங் அண்ட் மெயின்டைனிங் ஏ குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபார் எனி இன்ஸ்டியூஷன் ஆஃப் பிஸ்னஸ். அது எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ISO 9001 ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, ஒரு பாலிசி உருவாக்கி, ஒரு எய்மை உருவாக்கி, அதுக்கான அதை வந்து ப்ரொசீஜர் உருவாக்கி, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அதை கிரியேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்து குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுது. இட் அப்ளைஸ் டு ஆல் இண்டஸ்ட்ரி. இது எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் இது அப்ளிகபிள் ஆகும். அது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எந்த கம்பெனியாக இருந்தாலும் இது வந்து வாங்கலாம் இந்த சர்டிஃபிகேஷன். The latest version வந்து ISO 9001 certification was published in 2015ங்க. அதுதான் இப்போ வரைக்கும் அதான் ஃபாலோ பண்ணிருக்காங்க லேட்டஸ்ட் வெர்ஷன். சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முக்கியமாக வந்து ISO 14001 சர்டிஃபிகேஷன். இது வந்து என்வரன்மெண்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் செட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டு ரெடியூஸ் என்வரன்மெண்டல் இம்பேக்ட், ரெடியூஸ் வேஸ்ட் அண்ட் மேக் சிஸ்டம்ஸ் மோர் சஸ்டெயினபிள். அதாவது இது வந்து என்வரன்மெண்டல் ரிலேட்டடாக உள்ள ஸ்டாண்டர்டுங்க இது. அதாவது இதுக்கு வந்து ஒரு சர்டன் ரூல்ஸ் ரெகுலேஷன் உருவாக்கியிருப்பாங்க. அதுபடி தான் இருக்கணும். என்வரன்மெண்டல் இம்பேக்ட் வந்து எதுவும் பாதிக்கக்கூடாது. சுற்றுப்புற சுகாதாரம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா, அதை வந்து பேஸ் பண்ணி தான் இதனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒர்க் பண்ணுற அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அதுதான் ரொம்ப இந்த என்வரன்மெண்ட்டால் எந்த பாதிப்பும் வரக்கூடாது இல்லையா, அதுக்கான உருவாக்கின ஸ்டாண்டர்ட்ஸ் தான். அதுக்கான ரூல்ஸு ரெகுலேஷன் போட்டிருக்காங்க.
அது மெயினாக வந்து என்வரான்மெண்டல் இம்பேக்ட் வந்து நம்மளுக்கு குறைவாக ஆகணும், அதுக்கான ஸ்டாண்டர்ட் இது. அதே நேரத்தில் வேஸ்ட்டு வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் அது சிஸ்டம் வந்து ரொம்ப ஒரு சஸ்டைனபிளாகவும் இருக்கிறதுக்காகவும் இது வந்து உருவாக்கின ஒரு என்வரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட்னு பேர். இதுக்கு பேர் ISO 14001. இந்த சர்டிஃபிகேஷன் வந்து என்வரான்மெண்டல் வந்து அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், என்வரான்மெண்டலில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நல்ல நம்மளை பாதிக்காத அளவுக்கு ஒரு கம்பெனியை நடத்தணும் அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரி நடத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் உருவாக்கியிருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் EMSன்னு சொல்லுவாங்க, என்வரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். மூணாவது பார்த்தீங்கன்னா ISO 22000 சர்டிஃபிகேஷன். இது வந்து ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்டுங்க. இது வந்து எங்கெல்லாம் ஃபுட் கோர்ட் இருக்கோ உள்ள கம்பெனியில், அது வந்து இல்லை கேஃப்டேரியா, பேண்ட்ரி எது இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிள்ங்க. என்ஷூர்ஸ் தட் தி ஃபுட் இஸ் சேஃப் ஃப்ரம் கண்டாமினேஷன் அண்ட் அடல்ட்ரேஷன். இல்லைன்னா இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியம் இது. ஹோட்டல்ஸ்க்கு அப்புறம் கமர்ஷியலுக்கு இதெல்லாம் நிறைய எங்கெல்லாம் ஃபுட் கோர்ட் இருக்கோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சர்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வாங்க சொல்லுவாங்க. அதை நீங்கள் நடத்தணும்னா இது வந்து என்ஷூர்ஸ் ஃபுட் வந்து சேஃபாக இருக்கா, எதுவும் கண்டாமினேட் ஆகாமல் இருக்கா, இது கெட்டு போகாமல், இதுமாரி வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாண்டர்ட் இது ஃபுட் சேஃப்டியில். இந்த சேஃப்டி வந்து ஃபோக்கஸ் ஆன் இம்ப்ளிமெண்டேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து இது ஃபோக்கஸ் பண்ணுது. அது இல்லாமல் தி சர்டிஃபிகேஷன் எனேபிள்ஸ் இண்டஸ்ட்ரி ஆர் ஆர்கனைசேஷன் டு டைரக்ட்லி கெட் இன்வால்வ் இன் தி ஃபுட் செயின். அது மட்டும் இல்லை, ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை ஆர்கனைசேஷன். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து சர்டிஃபிகேஷன் வாங்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கான ரா மெட்டீரியல் டைரெக்டாக வந்து நீங்கள் அதில் இன்வால்வ் ஆக வேண்டியிருக்கும். ஃபுட்டு செயின்னா அதுக்கு பிஸ்னஸ் எப்படி வருது, எப்படி போகுது, எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து டைரெக்டாக நீங்கள் இதில் இன்வால்வ் ஆகியே ஆகணும். ஸோ ஒரு கம்பெனியாக அந்த மாதிரி. அது இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரி வந்து என்ன பண்ணுது, பிளான் பண்ணி ஆப்ரேட் பண்ணி மெயின்டைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்டேட் பண்ணுது ஆக்சுவலாக இந்த இண்டஸ்ட்ரி. ஸோ இது வந்து ப்ரொவைடிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விச் ஆர் சேஃப். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த சர்டிஃபிகேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக அது வந்து ப்ராப்பராக நீங்கள் இது எல்லாமே பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பிளான் பண்ணி ஆப்ரேட் பண்ணி மெயின்டைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அந்த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்டு. சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ISO 27001 சர்டிஃபிகேஷன். இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இப்போ IT பார்க்ஸ்லாம் ரொம்ப முக்கியமாக இதை ஆடிட் பண்ணுறாங்க, இதை மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க இந்த சர்டிஃபிகேஷனு. ஸோ இது பார்த்தீங்கன்னா IT செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ஷூர் சேஃப் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். கரெக்டாக நம்ம வந்து இது வந்து ஃபாலோ பண்ணுறோமா, இதை என்ஷூர் பண்ணுறதா, இந்த ஸ்டாண்டர்ட் படி IT ஸ்டாண்டர்ட் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன என்ஷூர் பண்ணணும், சேஃபாக ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் நடக்குது. இது பேங்க்குலாம் ரொம்ப அப்ளிகபிள் இப்போ இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சர்டிஃபிகேஷன் நினைக்கிறேன். ISO 27001 எல்லாத்துக்குமே தேவை. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்குமே தேவை. இப்போ நினைக்கிற இந்த ஃப்ராடுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சீட்டிங் எல்லாமே இது வந்து ரிலேட்டடான ஒரு ஸ்டாண்டர்ட் தான் இது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே நம்ம வந்து பாதி தப்பை ஒழிச்சிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும், என்ஷூர் பண்ணுது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். எல்லா இன்ஃபர்மேஷனும் சேஃபாக ஸ்டோர் பண்ணியிருக்கா அப்படின்றது அது வந்து உறுதி பண்ணணும். ஸோ இட் இஸ் a standard for information security management system. ஓகே, அது லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 2013 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ISO ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபைஸ் ஆல் தி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் டு பிரிங் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அண்டர் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் அண்ட் செட் சம் ஸ்பெசிஃபிக் ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ இது இந்த ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுது, மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து அதாவது எல்லா இன்ஃபர்மேஷனும் எதெல்லாம் செக்யூரிட்டியாக பாதுகாக்க வேண்டியிருக்கோ அதை எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் எத்தனை வரதுக்காக உருவாக்கின இந்த ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா, the standards that fulfill this requirement can be certified by a certificate by after. இதெல்லாம் எப்படி சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க, ஒரு சர்டிஃபிகேஷன் பாடி அதாவது இவங்க ISO பாடி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆடிட் பண்ணுவாங்க. பக்காவாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படின்றது மெயின்டைன் பண்ணிட்டு ஆடிட் பண்ணி எல்லாம் ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ISO 45001 சர்டிஃபிகேஷனுங்க. 45001 சர்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஸ்டாண்டர்டு, அதாவது ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் இது பேர். இது எதுக்குன்னா ஹெல்ப் டு ரெடியூஸ் ஒர்க் ரிலேட்டட் ஆக்சிடென்ட் மெஷர்ஸ். இதுதான் ரொம்ப மெயினாக ஒரு சேஃப்டின்னு சொன்னாவே இந்த ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். 45001 இதுக்கு முன்னாடி 18001 இருந்தது, அதோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் இது லேட்டஸ்ட் வெர்ஷன் 45001. அதுக்கு தனியாக நான் செப்பரேட் வீடியோ போட போகிறேன். 45001க்கும் 18001க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அது நீங்கள் அடுத்த வீடியோவில் அது பார்க்கலாம். நீங்கள் இது மேக்ஸிமம் என்ன கவர் பண்ணுது அப்படின்னா ஹெல்ப் டு ரெடியூஸ் ஒர்க் ரிலேட்டட் ஆக்சிடென்ட். நீ ஒர்க்லாம் பண்ணுறாங்க உள்ள என்ன மெயின்டெனன்ஸ் ரிலேட்டட் ஒர்க்கோ இல்லை ஆக்குபென்ட்ஸோ இல்லை எம்ப்ளாயீஸோ யார் ஒர்க் பண்ணுறாங்க எது பண்ணாலும் அவங்க சேஃபாக ஒர்க் பண்ணுறாங்களா, அவங்க ஒர்க் பண்ணுற இடம் வந்து சேஃபாக இருக்கா, எதுவும் வந்து ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கா அப்படின்னு அதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் உருவாக்கிருக்கு தான் இந்த ISO 45001 சர்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது அது மட்டும் இல்லைங்க, இது வந்து ஒரு ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. வெறும் சேஃப்டினா ஆக்சிடென்ட்டு இது இன்ஜுரி மட்டும் கிடையாது, ஹெல்த்தும்
பாதுகாக்கணும். ஹெல்த்தை பாதுகாக்கணும்னா என்ன இருக்குது, சுற்றுப்புற சூழ்நிலை, அது அதாவது சுற்றுப்புற சுகாதாரம்னு சொல்லலாம். சுற்றுப்புற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும், ஏரு, வாட்ரு. அந்த ஒரு எம்ப்ளாயி ஒர்க்கு அவர் வந்து கம்பெனிக்கு வராருன்னா அவர் எல்லாமே அவருடைய சேஃப்டியை பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கான ஸ்டாண்டர்ட் உருவாக்கம் தான் இது. புரியுதா? அதாவது ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் have been mentioned in this standard. ஓகேவா? the standard contains various policies. என்னென்ன இருக்குது அந்த ஸ்டாண்டர்டில்? வேரியஸ் பாலிசிஸ் இருக்குது, பிளான் இருக்குது, ப்ராக்டிசஸ் இருக்குது, அதுக்கான ப்ராசஸ் என்ன இருக்குது, ரிஸ்க் அசஸ்மெண்ட், ஒரு ஒர்க்குக்கும் என்னென்ன ரிஸ்க் இருக்குதுன்னு அசஸ் பண்ணுறது, அசாட் ஐடென்டிஃபிகேஷன், எங்கெல்லாம் அசாட் இருக்கும் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணி அதுக்கான சேஃபாக நம்ம ஃபாலோ பண்ணுறோமா, வேறு மெத்தடை அதுக்கு வந்து ஒர்க் மெத்தட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அப்படின்றத நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். விச் டிஃபைன்ஸ் வேரியஸ் ரூல்ஸ் அபவுட் சேஃப்டி அண்ட் ஹெல்த் தான். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா ISO 50001 சர்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி மேனேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்டுங்க. ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆப்டிமைசிங் எனர்ஜி கன்சப்ஷன். எனர்ஜி மேனேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்டும் இப்போ ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குங்க எல்லா இண்டஸ்ட்ரியிலும். ஏன்னா தேவையில்லாமல் எனர்ஜி கன்சப்ஷன் அதிகமாக எக்ஸ்பென்சஸ் அதிகமாகுது, அதாவது கரண்ட் பில் அதிகமாகுதுல வீட்டில். அதேமாதிரி இண்டஸ்ட்ரிக்கும் அதை பார்ப்பாங்க கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட்டு. அது அதனுடைய எக்ஸ்பென்ஸ் அதிகமாகச்சுன்னா, எனர்ஜி கன்சப்ஷன் பில் அதிகமாகச்சுனாவே கரண்ட் பில்லு கண்டிப்பாக கேள்வி வைப்பாங்க. மெயின்டெனன்ஸ் டீம் தான் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை உருவாக்கினாங்க. அதுக்கு வந்து நீங்கள் இந்த சர்டிஃபிகேஷன் இருந்ததுன்னா பில்டிங் வந்து அதுவும் இல்லாத கிளைண்ட்டும் பார்ப்பாங்க, உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்குறோம் பார்ப்பாங்க. அப்போ தானே அவங்களோட இப்போ நீங்கள் இது எல்லாமே ஆப்டிமலாக எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அவுட்புட் நிறைய வரும், காஸ்ட் குறையும், எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ குறையும் அவ்வளோக்குள்ள பெஸ்ட்டாக நீங்கள் ப்ராடக்ட்டை கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம். இதுவும் ஒன்றாவது முக்கியமானது நம்ம ISO அதுக்கு தான் சர்டிஃபிகேஷன் இருக்கா அப்படின்றதையும் நம்ம கிளைண்ட்லாம் பார்ப்பாங்க. அதனால் இதை வந்து நம்ம கிளைண்ட்டு இதை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது அதாவது சர்டிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்கான்னு பார்ப்பாங்க. இது ஒன் ஆஃப் தி நியூஸ். இது வந்து ஒன் ஆஃப் தி நியூஸ் ஸ்டாண்டர்ட். இதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லாம் கிடையாது, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஸ்டாண்டர்ட் தான் இதுவும். இதில் பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2011 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கம்பெனிக்கு என்ன சொல்லுதுன்னா, டு ஃபார்ம் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ண சொல்லுது, டெடிகேட்டட் டு இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி எனர்ஜி யூசேஜ். எனர்ஜி வந்து எப்படி ஆப்டிமலாக எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வேஸ்ட் பண்ணாமல், தேவையில்லாத எனர்ஜி வேஸ்ட் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கறதுக்கான ஸ்டாண்டர்ட் தான் இது. இது வந்து ரெடியூசிங் ஆர்கனைசேஷன் எனர்ஜி ஃபுட் பிரிண்ட் பை ரெடியூசிங் அமௌண்ட் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸ். ஸோ இட் எமிட்ஸ் as well as ரெடியூசிங் எனர்ஜி காஸ்ட். அதாவது இது நீங்கள் எவ்வளோ எனர்ஜி குறைக்கிறீங்களோ யூசேஜ், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அமௌண்ட் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸ் வந்து உங்களுக்கு குறையுது இல்லை, அது வெளியே போகிற கேஸ் வந்து குறையுது இல்லையா. HVAC எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத கேஸ், ரெஃப்ரிஜரேஷன் கேஸ்லாம் தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறோம். அது வந்து ஏகப்பட்ட குளோபல் வார்மிங் உருவாக்குது. அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஓசான் லேயர் பாதிக்குது இல்லையா, இது வந்து என்வரன்மெண்ட்டில் எவ்வளோ பாதிக்குது, அது வந்து அதெல்லாம் நீங்கள் ரெடியூஸ் பண்ணும்போது இதுவும் உங்களுக்கு பெனிஃபிட், அடிஷ்னலாக உங்களுக்கு எனர்ஜி காஸ்ட்டும் சேவ் ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சர்டிஃபிகேஷனாக கருதப்படுது இண்டஸ்ட்ரியில். சரி, இது எல்லாமே சொல்லுவாங்க, எல்லாமே IMS ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நார்மலாக ஒரு ஆடிட்டர் ஒரு பில்டிங் வந்தாங்க, ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டும் இல்லை ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், இல்லை கமர்ஷியல் பில்டிங், இல்லை ஃபேக்ட்ரி எதுவும் இருந்தாலும் இன்டெகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே இப்போ பார்த்தா நம்ம ஒரு 6 சிஸ்டம் இருக்குன்னு வச்சுங்க, 6 8 ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாறும், 1 2 மாறும். பட் முக்கியமாக காமனாக இருக்குது இந்த 6 இருக்கும். இந்த 6ஐயும் சேர்த்து ஒன்றா நம்ம இன்டெகிரேட் பண்ணி ஒன்றோட ஒன்று இது என்ன சொல்லுது பாருங்கள், இன்டெகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கம்பைன்ஸ் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆர்கனைஸ் சிஸ்டம் ப்ராசஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்டு ஒன் ஸ்மார்ட் சிஸ்டம். ஸோ எல்லாமே ஒன்றுத்தோட ஒன்று செயின் லிங்க் மாதிரி இன்டெகிரேட் ஆகிருக்கு, ஒன்றுத்தோட ஒன்று லிங்க் ஆகிருக்கு. அதை தான் இது சொல்லுது. ஸோ இந்த மெர்ஜர் என்ன ஆகுது, டு ஸ்ட்ரீம்லைன் தி மேனேஜ்மெண்ட், சேவ் டைம் அண்ட் இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி பை அட்ரஸிங் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆஸ் எ ஹோல். ஸோ இது எல்லாமே ஒன்றோட ஒன்று இருக்கும்போது அந்த ப்ராசஸ்ஸு, இந்த ஸ்டாண்டர்டு இதெல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்ம வந்து இது வந்து பக்காவான ஒரு இன்டெகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லலாம். சரி, கடைசியாக கன்க்ளூஷன் என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இதுதான் சர்டன் ISO ஸ்டாண்டர்ட் இன் பிளேஸ் ஜஸ்ட் ஃபார் எவ்ரி செக்டர் இன் தி பிஸ்னஸ். ஸோ எவ்ரி செக்டரில் ISO ஸ்டாண்டர்ட் இருக்கான்றது ரொம்ப முக்கியம். இது இருக்கான்னு பார்த்தா தான் பிஸ்னஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வரும். ஸோ அதை தான் நம்ம வந்து அது ஒரு கௌரவமாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் கேன் பி ஆல்சோ பி அப்ளைட் நான் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் கூட இது தேவைப்படலாம். அது இல்லாமல் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ் ஆர் அப்டேட்டட் அண்ட் ரிவைஸ் கான்ஸ்டன்ட் அக்கார்டிங் டு தி சேஞ்சஸ் இன் என்வரன்மெண்ட். இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து கான்ஸ்டன்ட்டாக கிடையாது, ஏற்கனவே சொன்ன மாதிரி 7 இயர்ஸ் ஒரு முறை இது பண்ணுவாங்க. அது இல்லாமல் எப்போல்லாம் தேவைப்படுதோ சேஞ்சஸ், என்வரன்மெண்டல் சேஞ்சஸ் வருது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டாண்டர்டு மாற்ற வேண்டியிருக்கும். அதேமாதிரி டெக்னாலஜி மாற அடுத்தடுத்து நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் மாற்ற வேண்டியது. அது இல்லாமல் லெஜிஸ்லேஷன் வழிசாக அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் அடிக்கடி அப்டேட் ஆகினே தான் இருக்கும். அதுக்காக தான் அந்த மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஒப்டைனிங் ISO சர்டிஃபிகேஷன் அண்ட் கம்ப்ளைங் வித் ISO ஸ்டாண்டர்ட் இஸ் கரண்ட்லி பெனிஃபிஷியல் ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் எவ்ரி பிஸ்னஸ். ஸோ இதுதான் ரொம்ப பெனிஃபிஷியல், அது எல்லாருக்குமே நல்லது அப்படின்றத நம்ம இந்த கன்க்ளூஷனாக இதை முடிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயனுள்ள தகவல் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். முக்கியமாக இந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் டீமுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ஜினியரிங் டீமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்,
ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.